ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரோப்ளாக்ஸ் தான். அதில் சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் சாக்லேட் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் ஆஜராகிடுங்க. சாக்லேட் பிடிச்சவங்களுக்குலாம் இந்த கேமும் பிடிக்கும். சாக்லேட் பிடிச்சவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன பண்ணோன்னு தெரில, ஃப்ரீயாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக ஒரு கன்வேயர் கொடுக்குறாங்கோ, ஃப்ரீயாக ஒரு மிஷின் கொடுக்குறாங்கோ. பாருங்கள், சாக்லேட் உழுது தெரியுதா? ஒரு சாக்லேட்டோட விலை 2 ரூபாயாம். சாக்கோ ட்ராப்பரா? என்னடா அது? ஓ, இப்படி தான் நம்மளுக்கு சம்பளம் வருமா? 15 ரூபா வந்திருக்கு. வாங்க இந்த சாக்லேட் ட்ராப்பரை வாங்கி போட்டுருவோம். இந்த சைடும் ஒன்று இருக்குது, அது வாங்குறதுக்கு காசு இல்லை. எப்படிங்க நான் திடீர்னு இவ்வளோ ஸ்பீடாக ஜம்ப் பண்ணேன்? அவ்வளோ ஹைட்டுக்கு என்னங்க நடந்துச்சு? ஏன்னா கிளிச்சில் ஜம்ப் பண்ணிட்டேனா? எப்படி அது? இப்படி வந்தால் இப்படி ஜம்ப் பண்ண எங்க ஜம்ப் ஆகல. இது என்னது? ரெஃபர் எ ஃப்ரெண்டா? ஆஹா, 43 ரூபா வந்திருக்கு. இங்கே ஒரு கன்வேயரை வாங்கி போட்டேன். ஓ, நம்மகிட்ட 20 ரூபா இருக்குல்ல, அப்போ இந்த கன்வேயரை வாங்கி போட்டுருவோம். ஒரு சாக்லேட்டோட விலை 2 ரூபா கைஸ். இந்த கன்வேயரை வாங்கி போடு. அடுத்து இந்த கன்வேயர், இன்னர் வால்ஸா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். யாருங்க அவன் அவ்வளோ ஹைட்டுக்கு ஃபேக்ட்ரி கட்டி வச்சுருக்கான்? நம்மளும் எப்படி அந்த மாதிரி கட்டுறது? அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். ஓ, இன்னும் இந்த ட்ராப்பர் ஒயிட் சாக்லேட் ட்ராப் பண்ணுது. ஓகே ஓகே, இன்னும் 2 ட்ராப்பர் கட்டி விட்டா ஒயிட் சாக்லேட் ட்ராப்பர். ஏதோ போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. என்னது அது? இன்னும் மைண்ட் கிராஃப்டா? நெதர் போர்ட்டலா? ஓகே கைஸ், அந்த போர்ட்டலில் தாண்டி அந்த சாக்லேட் போனால் அந்த சாக்லேட்டோட ரேட் அதிகமாகுது. ஓ, இதுதான் அந்த போர்ட்டலா? ஓட நைஸு. போடு, ஃபஸ்ட்டு 100 ரூபா வந்திருக்கு. போடு மெயின் சைனு, அப்புறமா வால்ஸ் கட்டியாச்சு. என்ட்ரி டெஸ்க்கு கட்டிடுவோம். இதையும் இன்னொரு 100 ரூபா வந்திருக்கு. எதாச்சும் டோர் கட்டுருவோம். ஏன் எதையுமே காணோம்? நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேமில் நம்மளோட பேர் சின்ராசு. ஹலோ சின்ராசு, அந்த சின்ராசு தான் நானும். கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்கட்டுமேன்ட்டு அந்த பேரை வச்சுட்டு வந்துட்டேன். அப்படிலாம் இல்லை, என் பேரை போட்டால் ஆல்ரெடி அந்த நேமில் ஐடி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு அண்ணாமலைன்னு போடலான்னு பார்த்தேன், அது ஏதோ எரர் ஆயிடுச்சு. அப்புறமா தான் நம்ம அண்ணன் சின்ராசை போட்டு கேமுக்குள்ளே வந்துட்டேன். ரொம்ப லேக் அடிக்குது. சே, விருப்பாகுது. இங்கே ஏதோ இருக்குது, வாங்கி போட்டுருவோமா? டெக்கரேஷன் தானே அதெல்லாம். ஷெல்ஃப்ஸா? எல்லாத்தையும் வாங்கி போடுவோம், யார் கேட்பா? சைடு வாங்கி போடு, ஷெல்ஃப்ஸ் வாங்கி போடு. என்னது? ஏதோ ஒன்று. இது என்னதுங்க முளைக்குது? எல்லா இடத்துலையும் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. சாக்லேட் இருக்கா? அதுதான் சாக்லேட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 700 ரூபா வந்துருச்சா அதுக்குள்ள? இருங்க, நெக்ஸ்ட்டு ஃப்ளோர்னு காட்டுது. இந்த மேலே வந்துட்டேன். நாங்கள் ஒன்று 100 ரூபான்னுது. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு
டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கன்வேயர் கட்டுவோம். ஏங்க இது ஃப்ரீ, இது வாங்கி போட்டுருவோம். கலெக்டு போடு. கன்வேயர் கட்டியாச்சு. ட்ராப்பர் கட்டணுமா? இருங்க. ட்ராப்பர் 3 செட் பண்ணால் அப்கிரேடர் ட்ராப்பர் 2 எல்லாத்தையும் கட்டியாச்சு. எங்க சாக்லேட்டாக காணோம்? ஓ இப்போ தான் ட்ராப்பரே வருதா? எப்பா என்னடா அது? இதான் ட்ராப்பர் 2வா? ஒரு சாக்லேட்டும் 4 ரூபாயா? எவ்வளோ? 4 ரூபாயா? சரி விடுங்க. அது எதுக்கு இப்போ? ஏதோ மார்ப்புன்னு இருந்துச்சுங்க. என்னங்க போய் நின்று அது மாதிரியே நான் ஆயிட்டேன். சி குண்டேன் பானை வைத்தேன். ஏங்க இது எனக்கு பிடிக்கலங்க. எப்படிங்க திரும்ப நார்மல் ஆகிறது? ஆக முடியாதா? அதுக்கு கேமை விட்டு தான் வெளில போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம கடகடன்னு இன்னும் நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. டெக்கரேஷன் ஐட்டம்லாம் எல்லாத்தையும் வச்சு விட்டு காசு இல்லையா? பிளடி நான்சென்ஸ். நான்லாம் இப்போ 1000 புரள்றேன். என்கிட்ட வந்து காசு இல்லை. அடா தம்பி காசை. சரி வாங்க, சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. சும்மா நம்ம கடையை ஒரு ரவுண்ட் அடிப்போம். எங்கெல்லாம் வேலை கரெக்டாக நடக்குதுல்ல? நல்ல வேலை இங்கே எல்லாம் மிஷினாகவே இருக்குது. ஒர்க்கர்ஸ் இல்லை, அது ஒரு சந்தோஷம். ஸ்டூல். இந்த ஸ்டூல் எதுக்கு இது? ஓ இதாக வாங்கி போட்டுருவோம். ஸ்டூல் வாங்கியாச்சு. வேறு எதுக்கு என்கிட்ட காசு இல்லையே? ஏங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. கை பாருங்களேன், ஏதோ ஒரு போக்கிமானோட கை மாதிரியே இருக்குது. என்ன போக்கிமானு? ட்ரில்லர் போக்கிமான் தான் அது. அந்த போக்கிமான் பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ட்ரில்லிங் போக்கிமான் அந்த கை மாதிரியே இருக்குது. லைட்டாக பார்க்க க்ரௌடான் கை மாதிரியும் இருக்குது. இல்லை யாரில் நீ க்ரௌடான் கை? ஓகே க்ரௌடான் கை வச்சுருந்தா மட்டும் நீ க்ரௌடான் ஆகிடுவையால சொல்லல. கை விரல்லாம் பார்க்க அப்படியே க்ரௌடான் நகை மாதிரியே இருக்குது. இன்னொரு வால்ஸா? இது எதுக்கு கட்டி விடுவேன் சும்மா? டேய் வாளுக்குள்ளே பூந்து வரத்துக்கு எதுக்குடா வாள்? சாலை ட்ராப்பர் 5. ஒரு சாக்லேட்டு 26 ரூபாங்க. 20 ரூபா 26 ரூபா. இருங்க இதை வாங்கி போட்டுருவோம். டார்க் சாக்லேட் விற்க ஆரம்பிச்சிட்டோமா? போடு. ஐயோ காசு இல்லையே, வாங்க போய் எடுத்துகிட்டு வருவோம். 1000 ரூபா வந்துருச்சுங்க. போடு 1000 5000 ரூபா கலெக்ட் பண்ணுறா எல்லாத்தையும். அப்படியே போடா. மாட்டிக்கினார் ஒருத்தர். எங்கடா ட்ராப்பர் 3 காணும்? ஸோ வந்தாச்சு. டார்க் சாக்லேட் விற்கிறோன்னு இப்போ நம்ம போடு மாசு. நைஸ், வெரி நைஸ். எங்க நெக்ஸ்ட் ஃப்ளோரு? அடுத்த ஃப்ளோர் போகலாம் வாங்க. எங்க நெக்ஸ்ட் ஃப்ளோரை காணும்? நான் அவ்வளோதானடா? இல்லையே. சரி இருங்க ஃபஸ்ட்டு போய் காசை கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ அதுக்குள்ளேயே 5000 வந்துருச்சுங்க. 10000 11000 போடு. சின்ராசு ஃபேக்ட்ரி வெற்றிகரமாக ஐயோ அது பண்ணது. சரி வாயில் வரல விட்டுருங்க, சாரி. பெரிய உயரத்தை எட்டி உள்ளது. இப்படி சொல்லிடலாம். உள்ளே ஏதோ இருக்குங்க, டெக்கரேட்டிவ் ஐட்டம்னு நினைக்கிறேன். வாங்க வாங்கி போடு எல்லாத்தையும். ஷேவ்ஸு, இதுனா ஷேவ்ஸு, சாக்லேட்ஸு வாங்கி போடு.
ஷேவ்ஸுன்ற ஷெல்ஃப்ஸு. வந்துருச்சு நெக்ஸ்ட் ஃப்ளோர். ஸ்டேர்ஸாக காணோம். அதோ இருக்கு. நட தம்பி நட. நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. கன்வேர் ஒன்று 1000 ரூபாயா? ஒரு ஃப்ளோருக்கு ரேட் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அது சாக்லேட் ட்ராப்பர் 3000 ரூபாயா? இருங்க, காயின் கலெக்டர் மட்டும் ஃப்ரீ, அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 9000 ரூபா வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து லைனாக அப்படியே குடு 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 குடுன்னு ஓட வேண்டியதுதான். ஒயிட் சாக்லேட் திரும்ப. ஆனால் அது வந்து காஸ்ட்லி ஒயிட் சாக்லேட்டு. ஒரு சாக்லேட்டு 153 ரூபா. போடு. ஃபஸ்ட்டு கட்டர். என்னடா கட்டரா? என்னடா அது கட்டர்? எதுக்குடா கட் பண்ணி விற்கணும்? ஏங்க கட் பண்ணி விற்றா கூட ரேட் அதிகமாகுதுங்க. எந்த லாஜிக்லடா இந்த கேம் நடக்குதுங்க? சாக்லேட் அப்படியே வாங்கினா என்ன, கட் பண்ணி வாங்கினா என்னடா? சரி விடுங்க, அவங்க ஊரில் கட் பண்ணி வாங்கினாதான் அவங்களுக்கு பிடிக்கும் போல். அப்படியே அவன் உன் கடை வாசலில் தானே சாக்லேட் அருவி இருக்குது. அதில் வந்து ஒரு 2 ஜக்கு முன்னுக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. பண்ண முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். செகண்ட் கட்டர், தேர்ட் கட்டர் போடு. எல்லா கட்டரையும் வாங்கி போடுவேன். இருங்க, ஒரு 3000 ரூபா வந்துட்டோம். இந்த கன்வேயர் மட்டும் டார்க் சாக்லேட்டு போடு. அது நான் ப்ரௌன் கலரில் இருக்குது. அது நான் ப்ரௌன் சாக்லேட்டா? ஒயிட் ஒன்று, ப்ரௌன் ஒன்று, டார்க் ஒன்று. நைஸு. ஓகே, மெசேஜ் வேறு ஒன்று. அவங்க போய் இன்னொரு கட்டாரை ஒன்று அதில் வச்சு விட்ருவோம். போடுறா தம்பி, எடா கட்டுற வச்சு. இனிமேட்டு ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். ஃபஸ்ட்டு வால் கட்டி விடுவோம், சவுறு. லேக் ஆகுது. போடு, 2த்தையும் வாங்கிட்டேன். என்னது வெறும் பக்கெட்டா? போடு. டே, காசு மலை பொழிகிறது. ஒவ்வொரு காசுலேயும் என் முகம் தெரிகிறது. அந்த மாதிரி தான் பண்ணணும். அங்கே தான் நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்லாம் இருக்கு. 29,000 ரூபா. 20,000 ரூபா, சாரி. இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஃபுல்லாக நிறைய காசு வரட்டும். ஓகே, இட்ஸ் இனஃப். அப்படியே குடு 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 குடுன்னு நிற்காமல் ஓடிடணும். ஓகே, எல்லா சாக்லேட்டும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளோர் எங்கப்பா? அதோ இருக்கா. நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு 5000 ரூபாயா? பானை வைத்த சீக்கிரம் ஓடுறா. நவுத்திட்டு ஓட முடியல அந்த பானை வைத்த. காயின் கலெக்டர் இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக தான்டா கொடுத்தீங்க. என்னடா? சரி வாங்க, நம்ம கன்வேயர் வாங்குவோம். காயின் கலெக்டரை விட்டுருவோம். கன்வேயர் வாங்க கூட காசு இல்லையே. சரி,
எவ்வளோ வந்திருக்கு ஏங்க 1 lakh போடு 1 lakh மணி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. சீக்கிரம் ஏறாண்டா. ஏரியாச்சு. கன்வேயர் போடு. வாங்கியாச்சு. இதில் என்ன வருது? இதுலேயே சாக்லேட் தானா? இதில் ப்ரௌன் சாக்லேட்டா அதில் டார்க் சாக்லேட்டா? கன்வேயரையும் சாரி காயின் கலெக்டரையும் வாங்கி போட்டாச்சு. அடுத்து என்னது இது? அப்படியே லைனாக அப்படியே லைனாக அப்படியே கடன்னு அழுத்திட்டே வந்து அப்படியே கீழே வந்துட்டேன். சரி வாங்க போகலாம். இந்த லீடர் போர்டில் யார் ஃபஸ்ட்டு? அதே மாதிரி இங்கே வந்து வெளியில் இருக்க கேண்டிலாம் நம்மளால் சாப்பிட முடியுது, எடுத்து திங்க முடியுது. இருங்க நான் வேணா சாப்பிட்டு காட்டுறேன். என் பேர் எங்கேயுமே காணலையே. அது பாருங்க சாப்பிட்றானா? வேறு யாரோட ஃபேக்ட்ரி இல்லையாடா? ஏங்க இங்கே ஒருத்தன் ஃபேக்ட்ரி வச்சுருந்தானே என் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே. எங்க அவனோட ஃபேக்ட்ரி? இல்லீகலாக நடத்துகிறேன் இடிச்சு தள்ளிட்டாங்களா? அந்த டெலிபோர்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்னு நினச்சேன். ஓ எந்த ஃப்ளோருக்கு வேணுமோ டெலிபோர்ட் ஆகிக்கலாம். இங்கேயும் ஒரு டெலிபோர்ட் இருக்கா? போடு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கு கைஸ். அடுத்து வேற என்ன? இன்னொரு கன்வேயரா? சரி இருங்க கொஞ்ச நேரம் அதை வேடிக்கை பார்க்கலாம். ஒரு சாக்லேட்டோட விலை 200 ரூபா. இன்னொரு மிஷின், இன்னொரு சுகர் மிக்சர். ஓகே இனிமேட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான். பிக் மிக்சரா? லைனா பிளெண்டரு இது அது எல்லாம் டெக்கரேஷன் ஐட்டம் தான். ஒன்று கூட யூஸ் ஆகாது. ஏதோ மார்ப்பு கிடச்சிருக்கு. என்ன மார்ப்பு? என்ன 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 இது? ஓடு என்னங்க இப்படி உக்காது? ஏதோ நிஞ்சா 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 ஷாவ் அந்த மாதிரி இருக்கு. ஏன் பார்க்க நிஞ்சா மாதிரி தாங்க இருக்கு. இந்தம்மா வாயில சுவிங்கம்மு சூப்பராக இருக்கு. அந்த குண்டுக்கு இது அந்த குண்டனுக்கு இந்த மாதிரி எவ்வளவோ பரவாயில்ல. ஸ்கின்னு மாதிரி இந்த கேம்ல நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க போகலாம். அடுத்த ஃப்ளோருக்கு எல்லாமே 1 லட்சம் போடு. கன்வேயர் 1 லட்சம், எல்லாமே 1 லட்சம். டெக்கரேஷன் ஐட்டம்ல 3 லட்சம். சுகர் சர்க்கரைக்கு இவ்வளோ விலையா? ஒரு சர்க்கரையோ 1 கிலோ சர்க்கரையோட 10 மடங்கு அதிகமாக இருக்குங்க. 100 மடங்கு அதிகமாக இருக்கு. இந்த நாட்டில் சர்க்கரைக்கு பஞ்சம் போல. பில்லியன் போடு. மில்லியன் கணக்கில் மணி ஜென்ரேட் பண்ணான்னு முடிச்சிட்டோம். இனிமேட் நம்மளும் ஒரு மில்லியனர். அடுத்த டார்கெட் பில்லியன் தான். சுகரு கன்வேயர் வாங்கி போடு எல்லாத்தையும். இந்த இங்கே ஒரு சுகரு,
இங்கே ஒரு கன்வேயரு எல்லாத்தையும் வாங்கி போடு. அப்கிரேடரா? இங்கே அப்கிரேடருக்கு காசு பத்தலை. வாங்க, இங்கே காசு இருக்குது கொஞ்சோண்டு. ஏதோ ஒன்று மட்டும் போட முடியும், அவ்வளோதான். எல்லாம் தீந்து போச்சு. காயின் கலெக்டர் வச்சுருவோமா? வச்சாச்சு. இங்கேயே இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே 1.5 பில்லியன் வந்துருச்சு. சாரி, பில்லியன்ரா, மில்லியன். போடு. அது குதிக்கிறது கூட மாசாக இருக்குது இந்த மார்ப்பு. போடு, அப்படியே எல்லாத்தையும் வாங்கி போடுற லைனா. இதான் அப்கிரேடரா? ஒரு சுகரு, ஒரே ஒரு சுகரு 12,000 வாங்குறாங்க. அம்மா, எப்பாடி இந்த ஊரில் நம்பர் இருந்தேன்னா நான் டீயே குடிக்க மாட்டேன். அதனால கைஸ், உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு டீ லவர் கைஸ். ஆனால் இந்த ஊரில் இருந்தானா 26,000 ரூபா கொடுத்து ஒரே ஒரு சர்க்கரையை வாங்குறதுக்கு எனக்கு நான் டீயே குடிக்காமல் இருந்துட்டு போகுது. ஒரு நாளைக்கு ஒரு டீயாச்சும் குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி தான். ஆனால் இந்த ஊரில் வந்தால் டீயே குடிக்கக்கூடாது போல. டீன்னு இல்லை, ஸ்வீட்டு செய்யணுன்னாலே சாவணும் போல. எனக்கு ஒரு டவுட்டு, சாக்லேட் பாக்ஸும் சுகரில் தானே செய்வாங்க? சுகரே இவ்வளோ ரேட்டுக்கு இருக்கு, அப்புறம் எப்படி சாக்லேட் பார்லாம் கம்மியாக இருக்கும்? என்னையா லாஜிக் இது? சுத்தமாக புரியல. என்ன ஒன்று, நம்ம வேலையை பார்க்கலாம். வாழே 1 லட்சம். எல்லாம் 3 லட்சம். வாங்க, எடுத்துக்கோ. எடு எல்லாத்தையும் எடு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதுதான் வெயிட் பண்ணுறேன். இந்த சாக்லேட்டு 11,000. 11,000மா? 4,000 தான் அது. நான் மில்லியனர் ஆகிட்டோம். எப்போ பில்லியனர் ஆக போகிறோன்னு தான் தெரியல. இந்த காசு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துப்போம். போடு, இது ஒரு 8 லட்சம். டேய், சல்லுன்னு மணி வருது. ஃபர்ஸ்ட்லாம் 40 ரூபா கலெக்ட் பண்ணி 25 ரூபாய்க்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கன்வேயர் கட்டிக்கிட்டு கிடந்தோம். இப்போல்லாம் 3 லட்ச ரூபா அப்படின்றாங்க. வெறும் டெக்கரேஷன் ஐட்டத்து. $7 பில்லியன், இது என்னப்பா? சரி, ஓகே, போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லா டெக்கரேஷன் ஐட்டமையும் ஒரே நேரத்துலேயே முடிச்சிடணும். ஒன்றுத்தையும் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் ஃப்ளோர் வர வரலும் முடிச்சிடணும். இதுக்கடுத்து கடைசியில் ஒரு ஃப்ளோர் இருக்கும். அந்த ஃப்ளோரில் நிறைய ட்ராஃபிலாம் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இந்த கேமோட செகண்ட் பார்ட் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த கேமுக்கு நிறைய நல்ல ரீச் இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த கேமோட பார்ட் 2 போடுறேன். போன ரோப்ளாக்ஸ் வீடியோவுக்கு நிறைய ரீச் இல்லை, அதனால் இந்த ரோப்ளாக்ஸ் வீடியோவை அடித்து நொறுக்குறோம். ஸ்மாஷ் தட் சப்ஸ்கிரைப் பட்டன், நொறுக்கிடுங்க அதை. ஓகே, ஜம்ப் வந்தாச்சு. அடுத்த ஃப்ளோர்.
இந்த ஃப்ளோரில் எல்லாமே ஒன் மில்லியன். கன்வேயர் 1 மில்லியன். கோகா ட்ரீ இது கோகா ட்ரீ. தெரில, இருங்க வாங்கி போடுவோம். 3 மில்லியன் வந்துருச்சு. மேலே ஏற்பா. ஏங்கப்பா அந்த கோகா ட்ரீ அது இருக்கு. ஒன்றே ஒன்று தான் வாங்க முடியும். ஒதுக்கி வாங்கி போட்டேன். வெயிட் செகண்ட். எல்லாம் கரெக்டாக தான் கரெக்டாக தான் போயிட்டு. காயினை கலெக்ட் பண்ணிட்டு வா. கோகே, அதாவது கொக்கைன்னு நினைக்கிறேன். அதை தான் கொக்கைன்னு இருக்காங்க. கோகோன்னு நினைக்கிறேன். அது கோகோ ட்ரீ. இருங்க, நான் பார்க்குறது நிஜமா? ஒரு கொக்கன் 3 லட்சம் ரூபாயா? லிட்ரலி ப்ரோ, சீரியஸ்லி 3 லட்சம் ரூபாங்க ஒன்று. எம்மாடி, ரொம்ப காஸ்ட்லி போல. இது நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. யாரும் வாங்க போகிறதில்ல. 3 லட்சம்னா யார் வாங்க போகிறா? மூளை உள்ள மனுஷன் இந்த கோக்காவை வாங்க மாட்டான். அப்போ அந்த கோக்காயை வாங்குற எல்லா என் கூட சேல்ஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க மூளை இல்லை போல். பிஸ்னஸ்மேன்ஸ்னாலே பணத்தை செலவு பண்ணணும், அதான் அவங்க வேலை. இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது, அதில் நிறைய காசு வந்தால் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆடம்பரமாக செலவு பண்ண வேண்டியது. அவங்களுக்கு தான் அந்த போக்கெல்லாம் செட் ஆகும் போல். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கெல்லாம் அது செட் ஆகாது. 3 லட்சம் ரூபாய்ங்க நியாயத்துக்குன்னு ஒன்று. கேமில் தான் நட்சத்திரத்தில் தான் 4 மில்லியன்லாம் சம்பாதிக்க முடியல. இந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரி கட்ட முடியல. கேமில் ஏதாச்சும் அட்லீஸ்ட் பண்ணிப்போங்க. அதான் வந்துடுச்சு. எல்லா ட்ரீயும் வாங்கி போட்டாச்சு. அங்கே பாருங்க, 72 பில்லியன், 74. இந்த சைடு மட்டும் வாங்கி போடலையா? அப்படியே லைனாக வாங்கி போட்டுருவோம், அவ்வளோதான். இதில் வேறு இந்த கன்வேயரை தண்ணா வர, இந்த 2 கன்வேயரை தண்ணா விட ரேட் அதிகமாகும். வாங்க, 100 பில்லியன் போடு. 100 மில்லியன் பில்லியன் வந்துட்டோம். பில்லியன் வரல. டேய், 100 மில்லியன் தான்டா 1 பில்லியனு. என்னடா கணக்குது? நம்ம ஊர் கணக்குப்படி, மேக்ஸ் படி இது வந்து இது வந்து 2 பில்லியன் கைஸ். நம்ம வந்து இப்போ மில்லியனை விட்டுட்டு பில்லியனில் புரள்றோம். 300 பில்லியன் இருக்கு. எல்லாத்தையும் வாங்கி போடுவோம். பாருங்க, அதுக்குள்ளே எல்லாமே போடு. இவ்வளோ காசு ஈஸியாக முடிச்சிடலாம். நான் 3500 ரூபாயா? என்னடா அது? 300 பில்லியன் இருக்கு. என்னடா வெறும் 2 பில்லியன்றீங்க? அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ காசு நம்ம கிட்ட வந்துச்சு? மோர்ப்பு. இது என்ன மோர்ப்பு? இன்னொரு மோர்ப்பு கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது இந்த மோர்ப்பு. எடுத்தாச்சு. இது ஓரளவுக்கு ப்ரிட்டி மச் டீசெண்டாக இருக்குது. போன தடவை வந்த அந்த அக்கா வந்து செம்மையாக இருந்தாங்க. ஏதோ டோஜா ஃபைட்டர் மாதிரி இருந்தாங்க. இது வந்து
இது வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. கோபி ப்ரோடெல்லாம் பேரல்ஸா பேரல்ஸ் சொல்கிறாங்க. பேரல்ஸ்ன்றாங்க. எல்லாத்தையும் வச்சு விடுவோம். பக்கெட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகணும். நெக்ஸ்ட் ஃப்ளோர் எங்க அது ஒரு 5 மில்லியன் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போடும். சரியான காஸ்ட்லி. $500 மில்லியனா? அதாவது 5 பில்லியன் போடு. சரியான மாசு. அந்த கோக்கே அதாவது கோகோ வந்து வர வச்சதுலேருந்து நம்ம வந்து சரியான பணக்காரங்களாயிட்டோம். எதனாலும் ஈஸியாக வாங்கி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், என்ன கலெக்டராக வாங்கி போடு. அடுத்து என்ன இருக்குது? 35 மில்லியன் நான் வாங்கி போடு. அடுத்து 35 வாங்கி போடு. இது எவ்வளோப்பா ரேட்டு? 4.96 மில்லியனுங்க அந்த ஒரு கப் கேக்கு. பா, ஒரு கப் கேக்காடா அம்மாடி. பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி இது. ஓகே கைஸ், ஐ திங்க் திஸ் இஸ் த வீடியோ எண்டிங் டைம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்தி.